கார்த்திக்கோட லைஃப் வீணா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்லவியும் அருணும் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா அவன் லைஃப் மாறும் அப்படி சொல்லி 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். கார்த்திக் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அருணை ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டே இருக்கான். அதெல்லாம் பிடிக்காத பல்லவி கார்த்திகை அரைஞ்சிட்றான். அதுலேருந்து கார்த்திக் கிட்ட பல்லவி பேசவே இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கார்த்திக்கும் அவங்க வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கான். திடீர்னு பல்லவியோட அப்பா அங்கே நின்னுறாரு. கார்த்திக்கையும் பார்த்துட்டு என்னடா இவன் இங்கே இருக்கா அப்படி சொல்லி பயங்கரமா ஷாக் ஆகுறப்ப அருண் இவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அதனால தான் இங்கே லீவுக்கு வந்திருக்கான் அப்படி சொல்லி அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லி எப்படியோ ஏமாத்திடுறாரு. இப்போ எல்லாரும் சேர்ந்து வெக்கேஷனும் போகலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணி கார்த்திக்கும் கூப்பிட்றாங்க. கார்த்திக்கும் வரான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் வெக்கேஷன்லாம் போய் ரூம் எல்லாம் செக்இன் பண்ணிட்டு வெளியெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்ப பல்லவியோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருது பல்லவியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் கார்த்திக் அப்படி சொல்லிட்டு அதே இடத்துல சீன் கட் பண்ணி அருண் பல்லவி கிட்ட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறான். அவன் பர்ஸ் மிஸ் பண்ணிட்டு போனதுனால இவளும் கொடுக்கலான்னு போனா அங்க அருண் வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் வேற ஒரு அஃபேர்ல இருக்கான் அப்படி சொல்லிட்டு பல்லவி அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போய் பயங்கரமா சண்டை கட்டுறான். இதெல்லாம் போய் கார்த்திக் கேட்கறப்பதான் தெரியுது அது அவனோட ஃப்ரெண்டு. அருணை அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டுப்பா. அருணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா மோசமான நிலைமை லைஃப் மாறுது. அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் அருண் அந்த பொண்ணு கிட்ட பேசிப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பல்லவியும் அருணும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதெல்லாம் தாங்கிக்க முடியாம அங்கிருந்து கார்த்திக்கும் வெளியே போயிடுறான்.